வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். என் பேர் முகமது ஹுசேன். சரிங்களா, ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும் போது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நானும் வாதியாராக தான் இருந்தேன், 7 இயர்ஸாக வாதியாராக தான் இருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை வந்து சாரோட வீடியோ பார்த்தேன். சரி, என்னன்னா எனக்கு நான் ஜிஎஸ்ல ரொம்ப குறைவான இதில் தான் இருந்தேன். சரிங்களா, ஜிஎஸ்ல ரொம்ப இப்போ ஜிஎஸ் எழுதுனா 30 மார்க் 40 மார்க் தாண்ட மாட்டேன். சரிங்களா, அந்த ஒரே ஒரு குரல் மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு குரல் தான் என்னோட ஸ்டேட்டஸ்ல எப்பவுமே வச்சிருப்பேன். உழையும் முற்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உணற்றுபவர். அதனால தான் அந்த திருக்குறள் சொன்ன உடனே நான் எந்த கையை தூக்கி நான் சொன்னேன். ஆக்சுவலா இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, லைப்ரரியில் போய் உட்காந்தேன். அப்போ ஒரு சார் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. அப்போ ஏஇக்கு ஜேடிஓக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் அவர் எதுவுமே யோசிக்கல, கால் பண்ணேன். அவர் டேரெக்டாக வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க ஹுசேன், உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு. நான் இத்தனை வருஷம் எல்லா எக்ஸாமும் வந்து நிறைய ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருந்தேன். சரிங்களா, ஆனால் 11 இன்டர்வியூ வரையும் டிஎன்பிசியில் 11 இன்டர்வியூ போயிருக்கேன். இது 12வது இன்டர்வியூ நான் போனேன். சரிங்களா, அப்போ இன்டர்வியூல எதுவுமே ஜெயிக்கல. ஆனால் இந்த இன்டர்வியூல நான் ஜெயிச்சு நான் தான் வந்து ஸ்டேட் 2nd ரேங்க் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஜேடிஓவில் வந்து ஸ்டேட் 2nd ரேங்க்கு. இப்போ அடுத்தது வந்து ஏஇ வந்துச்சு. சரிங்களா, ஏஇயோட நான் என்ட்ரி போஸ்ட் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th ரேங்க் எடுத்திருக்கேன். சரிங்களா, அது கசரேட் போஸ்ட். சரிங்களா, அது கசரேட் போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் தொடர்ச்சியான வெற்றி வந்து எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியம் மேடம் சொன்னாங்கல்ல, அந்த ஊழியம் தான், அதுதான் நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து வெற்றி வந்து ஒரு தடவை வெற்றியை சுவைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றி வந்து வந்துகிட்டே இருக்கும். அது உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 ரிசல்ட் வந்தது ரயில்வேஸில். அதை நான் நம்பவே இல்லை, நான் போய் சும்மா தான் போய் எழுதுனேன். சரிங்களா, அது ஜிஎஸ், அதில் எத்தனை கோடி லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. சரிங்களா, அதில் வந்து நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து 25th வந்து டிவி கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா, எல்லாம் இப்போ நான் எதுக்கு இதனால சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு வந்து நிறைய விஷயத்த படிக்காதீங்க, நிறைய விஷயத்த வந்து நிறைய வாட்டி படிக்காதீங்க, ஒரே விஷயத்த நிறைய வாட்டி படிங்க. அதை தான் நான் பண்ணேன். எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த புக்ஸ் இந்த புக்ஸ் அந்த புக்ஸ் வாங்கி நிறைய வாட்டி படிச்சு அவங்க லைஃப் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி வேணாம், அப்படி படிக்காதீங்க. ஒரே புக்கை 100 வாட்டி படிங்க, கண்டிப்பாக வெற்றி அடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ.